ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. அநேக இடங்களில் ஆத்துமாக்களை ஆண்டவர் தொட்டு ரட்சித்து கொண்டே வருகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களிலும் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்க வேண்டும். நாம் ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். ஏன் ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருக்கிறது? நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து கற்றுக்கொள்வோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என் கண்களில் இருந்து இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும். என் ஜனம் என்கிற குமாரத்தியாகிய கன்னிகை மகா வேதனையுள்ள அடியினாலும் கொடிய காயத்தினாலும் சேதப்பட்டிருக்கிறாள். மகா பயங்கரமான வேதனையிலும் காயங்களிலும் கொடிய வேதனையில் இருக்கிற மக்களை பார்க்கிறோம். ஆகையினால் நம்முடைய கண்களில் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டுமா? சீயோன் குமாரத்தி என்னும் மதிலே, நீ நதி அளவு கண்ணீர் விடு. இரவும் பகலும் நதியளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே. உன் கருப்பு விழியை சும்மா இருக்க ஒட்டாதே என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான ஊழியர்களே, தேவனுடைய சன்னிதானத்தில் நாம் ஜெபிக்கும்போது பாரத்தோடு ஜெபிக்க முடிகிறதா? கண்ணீரோடு ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்ள முடிகிறதா? ஒரு எழுப்புதல் நம்முடைய சபைகளில் வரணும். எழுப்புதல் குடும்பங்களில் வரணும். தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும். அதற்காக நாம் ஊக்கத்தோடு இந்த நாட்களில் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும்போது முகங்குப்புற விழுந்து கண்ணீரோடு பெருமூச்சோடு ஜெபிக்கிற தீர்க்கதரிசியை நாம் பார்க்கிறோம். காரணம், மூப்பர்கள் நடுவே பட்டயம் விழுகிறது. ஆகையினாலே தேவ சன்னிதானத்தில் தீர்க்கதரிசி அழுகிறதை பார்க்கிறோம். இந்த நாட்களிலேயும் உலகமெங்கிலும் பயங்கரமான போராட்டங்கள், பிரச்சனைகள், யுத்தங்கள், கொள்ளை நோய்கள், இயேசுவின் வருகை சமீபமாய் இருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம். ஆனாலும் நிர்விசாரம் வந்து விடுகிறதே. சபைகளில் எழுப்புதல் இல்லை. சபையிலே வருகிற மக்கள் வெறும் தேவைகளுக்காக வருகிறார்கள், ஆசீர்வாதத்துக்காக வருகிறார்கள். பின்வாங்கி போன மக்களை குறித்து கவலையே இல்லாமல் இருக்கிற சபைகளை நாம் பார்க்கிறோம். சபையில் வளர்ச்சி இல்லை, ஊழியங்களிலே உற்சாகம் இல்லை. இந்த நாட்களிலே ஆன்லைனிலே மக்கள் வசனங்களை கேட்டு பழகி சிறிய சிறிய சபைகள் வளர்ச்சி இல்லாமல் மக்கள் சபைக்கு திரும்ப அதிக அளவு வர முடியாமல் போயிருக்கிற நிலைமையை பார்க்கும்போது எவ்வளவு வேதனை உள்ள காட்சியாயிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் முற்றிலும் மாற்றி அமைப்பாராக. ஆண்டவருடைய ஆவியானவர் நாம் ஒவ்வொருவருக்கும் அந்த பாரத்தை கொடுத்து இன்னும் ஜெபிக்க, இன்னும் உடைந்து ஜெபிக்க கர்த்தருடைய ஆவியானவருடைய கரம் இந்த நாளில் இறங்கி வர ஊக்கமாய் கர்த்தரை நோக்கி பாருங்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, கண்ணீரோடு ஜெபிக்க, பாரத்தோடு ஜெபிக்க, அழுது ஜெபிக்க, முகங்குப்புற விழுந்து ஜெபிக்க சபைகளுக்கும் ஊழியர்களுக்கும் கிருபை தர மாட்டீரா என்று சொல்லி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கும்போது கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். அருமையான ஊழியரே, அருமையானவர்களே, உன் இருதயம் கடினப்பட்டிருக்கிறது. உன் ஜெப வாழ்க்கையில் அனல் இல்லாமல் போய்விட்டது.
உன்னுடைய வாழ்க்கை சோர்ந்து போய் காணப்படுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் உன்னை தட்டி எழுப்புகிறார், உற்சாகப்படுத்துகிறார். கர்த்தர் உன் ஜெபத்துக்கு பதிலை சீக்கிரம் தருவார். உன் சபை இருக்கிற வண்ணமாக இருக்காது, ஒரு பெரிய மாற்றத்தை அடையும் என்ற நம்பிக்கையில், விசுவாசத்தோடு ஒரு எழுப்புதலை காண்போம் என்ற நம்பிக்கையில் இருப்போமே. ஆனால் ஆண்டவர் மகிமையாய் செயல்படுவார், வெளிப்படுவார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். கர்த்தர் என்னை நோக்கி, மோசேயும் சாமுவேலும் என் முகத்துக்கு முன்பாக நின்றாலும் என் மனம் இந்த ஜனங்கள் பட்சமாய் சாராது. இவர்கள் என் முகத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி இவர்களை துரத்திவிடு என்று எழுதப்பட்ட வசனத்தை நாம் பார்க்கிறோம். மோசே, சாமுவேல் பரிந்து பேசுகிற ஜெபம் செய்கிறவர்கள், திறப்பிலே நின்று ஜெபித்தவர்கள். அந்நாட்களில் அவர்கள் ஜெபித்த ஜெபங்களுக்கு பதில் உண்டாயிற்று. இப்பொழுது இந்த எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசிக்கும் போது அவர்கள் ஜெபித்தாலும் நான் கேட்க மாட்டேன் என்கிறார். ஏன் அவர் அந்த ஜெபத்தை கேட்க மாட்டேன் என்று சொல்லுகிறார்? கீழே நீங்கள் வாசிக்கும் போது, எசேக்கியா ராஜாவின் குமாரன் மனாசே தேவனுடைய ஆலயத்துள்ள பலிபீடங்களை இடித்து போட்டு அவன் விக்கிரகத்தின் பலிபீடங்களை உள்ளே கொண்டு வந்து தன் குமாரர் குமாரத்திகளை தீமிதிக்க பண்ணி, நாள் பார்த்து நிமித்தம் பார்த்து தேவனுடைய ஆலயத்தை கெடுத்து போட்டான். தேவன் அதை கண்டபோது அவன் நிமித்தம் இந்த பயங்கரமான காரியத்தை ஆண்டவர் பேசுகிறார். எரேமியா 15:3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கொன்று போட பட்டயம், பிடித்து இழுக்க நாய்கள், பட்சித்து அழிக்க ஆகாயத்து பறவைகள், பூமியின் மிருகங்களும் ஆகிய 4 விதமான வாதைகளை நான் அவர்கள் மேல் வர கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பயங்கரமான வார்த்தை. இந்த நாட்களில் கொடிய வாதைகளை பார்க்கிறோம், கொடிய வேதனைகளை பார்க்கிறோம், யுத்தங்களை பார்க்கிறோம். சபையானது உண்மையாகவே ஆண்டவர் இந்த வாதைகளிலிருந்து தப்புவிக்க சபை ஜெபிக்க வேண்டும். சபை ஜெபிக்கும்போது ஆண்டவர் சபையின் ஜெபத்தை கேட்க வேண்டும். சபையே, ஊழியர்களே, பாரத்தோடு ஜெபிப்போம். மோசே திறப்பிலே நின்ற ஒரு மனுஷன், பாவத்தை மன்னியும், இல்லாவிட்டால் என் பெயரை கிறுக்கி போடும். ஆண்டவரே, நீர் என்னை பெரியவனாக்க வேண்டும் என்று அவசியமில்லை. நீர் எகிப்திலே இருந்து கொண்டு வந்த இந்த ஜனத்தை நீர் வனாந்திரத்தில் கொன்று போட வந்தீரோ என்று சொல்லி ஜனங்கள் உம்மை பற்றி பேசாதபடி இந்த ஜனத்தின் பாவத்தை மன்னித்தருளும். பெலிஸ்தர்கள் வந்தபோது சாமுவேலை பார்த்து ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்று சொன்ன ஜெபித்த போது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டார் அல்லவா? இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கணும், பதில் வரணும், சபைகள் வளர்ச்சி அடையணும், ஒரு பெரிய எழுப்புதலை காணணும். ஆண்டவர் எப்படியாயிரம் இறங்கி வர கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த நாட்களில் ஜெபிக்க வந்திருக்கும் போது தேவனுடைய சமூகம் நிரப்பட்டும், நம்மை நிரப்பட்டும். தேவனுடைய ஆவியானவர் பார்த்து கொண்டிருக்கும் போதே தேவனுடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கி வருகிறது. பொல்லாத போராட்ட ஆவிகள் மாறுகிறது. சபைகளை பிடித்திருக்கிற பயங்கரமான அசதிகள், சோர்வுகளை கர்த்தர் மாற்றுகிறார். தேவனே,
உம்முடைய வாதைகள் சபைக்கு வேண்டாம், சபையின் மக்களுக்கு வேண்டாம். சபைகள் கட்டடங்கள் மூடப்பட்டிருந்தது, நீர் சபைகளை திறந்திருக்கிறீர். நாங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் உம்முடைய ஆவியின் வல்லமையும் பிரசன்னத்தையும் மகிமையும் பார்க்க விரும்புகிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும் ஆண்டவரே. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கேயும் 4 விதமான வாதைகள் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும்படி எருசலேமுக்கு விரோதமாக பட்டயம், பஞ்சம், துஷ்ட மிருகம், கொள்ளை நோய் என்னும் இந்த 4 கொடிய தண்டனைகளை அனுப்பும் போது எவ்வளவு அதிக சங்காரமாகும். 4 கொடிய தண்டனைகளை கர்த்தர் அனுப்புகிறார். ஆனால் நோவா, தானியேல், யோபு இப்படிப்பட்ட இந்த புருஷர்கள் இருந்தாலும் அவர்கள் மாத்திரமே தங்களுடைய நீதியினால் தப்புவிக்கப்படுவார்கள், மற்றவர்கள் தப்புவிக்கப்பட முடியாது என்று வசனம் சொல்லுகிறது. நோவா தன் காலத்தில் தேவனோடு சஞ்சரித்தான். அவன் காலத்தில் 2 முக்கியமான பாவங்கள் இருந்தது. ஒன்று கொடூரம், கொடுமை. 2வது பயங்கரமான விபச்சார வேசித்தன ஆவிகள், அரக்க சந்ததி இருந்தது. நோவா மாத்திரம் தேவனோடு சஞ்சரித்து தன் குடும்பத்தை காத்து கொண்டான். ஊழியர்களே, அருமையான குடும்பங்களே, உன் குடும்பம் காக்கப்பட வேண்டும். உன் பிள்ளைகள் சரியாயிருக்க வேண்டும். தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும். தானியேல் சட்டம் அவனுக்கு விரோதமாய் போடப்பட்ட போதும் 3 முறை ஒழுங்காக ஜெபித்து பாபிலோனில் இருந்து தம்முடைய ஜனங்கள் 70 ஆண்டுகள் கழித்து வர வேண்டும் என்பதை தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை வாசித்த போது உபவாசித்து ஜெபம் பண்ணி பதில் வரும் வரைக்கும் காத்திருந்து தேவ ஜனங்கள் பாபிலோனிட்டு வெளியே வர ஆண்டவர் தானியேலின் ஜெபத்தை கேட்டது போல ஜெபம் கேட்பாராக. யோபின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணினான். அவன் சிறையிருப்பில் இருந்தான். சத்ருவால் அவனுக்கு முழுவதும் பாதிப்பு, குடும்பம் பாதிப்பு, அவனுக்கு இருந்த எல்லாமே போய்விட்டது. ஒரு பெரிய சவால் கர்த்தர் அவனை வைத்து சாத்தானுக்கு கொடுக்கிறார். யோபு நிதானமாய் பேசினான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று எழும்பி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அவன் துதித்தான் என்பதை வேதத்தில் வாசிக்கிறோமே. அவன் தன் சொந்த குடும்பத்தில் பாவம் இருக்கக்கூடாது என்று ஒவ்வொரு பிள்ளைக்காகவும் பலியிட்டான் என்று பார்க்கிறோமே. கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினது போல, அவனை இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தது போல அவன் ஜெபத்தை கேட்டு தன் நண்பர்களுக்கும் விடுதலை, அவனுக்கும் விடுதலை உண்டாக ஆண்டவர் உதவி செய்தார் அல்லவா. இந்த நாட்களில் ஆண்டவர் எப்படி ஆயினும் அப்படிப்பட்ட பெரிய அற்புதங்களை செய்ய ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். உங்கள் நீதியினால் தான் நீங்கள் காக்கப்பட முடியும். அநீதி உலகத்தில் பல விதத்தில் இருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையில் உலகம் உள்ளே வந்துவிட்டது, பாவம் உள்ளே வந்துவிட்டது. ஆகினால் வெதுவெதுப்பான வாழ்க்கை காணப்படுகிறது அல்லவா. அதையெல்லாம் கர்த்தர் மாற்றி ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய இந்த நாட்களில் கர்த்தர் காத்திருக்கிறார் என்பதை நாம் கவனிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்ய காத்திருக்கிறார். வாழ்க்கை மாறும். ஜெபிக்கிற உண்மையான ஜெபம்
நம்முடைய வாழ்க்கையில் தேவை. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்தையும் நாம் வாசிப்போம். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனோடு நீதிமானை அழிப்பீரோ என்றார். கர்த்தர் சோதோம் குமாராவை அழிப்பதற்காக வந்தபோது ஆபிரகாமனை தன் நண்பனாக ஆண்டவர் கண்டுகொண்டு அவனோடு பகிர்ந்து கொண்ட போது ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டே இருந்தான். சோதோமை அழிக்கக்கூடாது. சோதோமிலே இருக்கிற லோத்துவின் குடும்பம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவன் ஊக்கமாய் ஜெபம் பண்ணுகிறான். ஆண்டவர்கிட்ட நின்று உமக்கு கோபம் வராதிருப்பதாக ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், துன்மார்க்கரோடு நீதிமானை நீர் அழிப்பீரோ? உண்மைதான், தேவனுடைய கோபாக்கினை நீதிமான்கள் மேல் வராது. கடைசி காலத்தில் ஆண்டவர் சபையை ஏன் எடுத்துக்கொள்ளுகிறார்? கோப கலசங்கள், கோபாக்கினை இந்த உலகத்தில் ஊற்றப்படும் போது பரிசுத்தமான சபையை ஆண்டவர் எடுத்துக்கொள்வார். இன்றைக்கு அநேக சபையை எடுத்துக்கொள்வார் என்கிற அந்த சத்தியம் இல்லை என்று சொல்லுகிற காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். தேவனுடைய கோபாக்கினை சபைக்கு கிடையாது. சபைக்கு உபத்திரம் உண்டு, சபைக்கு துன்பம் வரும், சபைகளுக்குள் பிரச்சனைகள் வரும். ஆனால் தேவ கோபம் நீதிமான்களுக்கு வராது. அப்படித்தான் தேவ சந்நிதானத்தில் தேவனுடைய அந்த திட்டத்தை அறிந்து போராடி ஜெபம் பண்ணுகிறான். 10 நீதிமான்கள் அழிப்பீரோ, 50லிருந்து 10 வரைக்கும் நின்று ஜெபம் பண்ணுகிறான். இன்னும் ஜெபம் பண்ணியிருந்தா கூட ஆண்டவருடைய இரக்கம் வந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் நீதிமானாகிய லோத்துவை ஆண்டவர் விடுதலை ஆக்கினாரே. உன் ஜெபம், நின்று ஜெபம் பண்ணுகிற ஜெபம் ஒரு நாளும் ஆண்டவர் கைவிட மாட்டார். கை வைத்து நின்று ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவியை விடாமல் நின்று உடைய சமூகத்துக்கு முன்பு நின்று கொண்டிருக்கிற ஒரு கிருபையை தருவீராக என்று ஊக்கமாய் ஜெபியுங்கள். ஆண்டவர் அந்த கிருபையை தருவார். 2வது, சமீபமாய் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். நாம் சமீபமாய் வந்தால் அவர் சமீபமாய் வருவார். ஜெபத்தில் நல்ல மனம் திறந்து உண்மையாக ஜெபிக்கணும். ஒரு காரியத்தை மறந்துடக்கூடாது. இயேசு என்னைக்கு சிலுவையில் மரித்தாரோ, திரைச்சீலை 2ஆக கிழிக்கப்பட்டு தேவ சமூகம் திறந்தது. நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே சமீபமானோம். அவர் தேவ சமூகத்தில் நமக்காக நிற்கிறார். நாமும் சுத்த இருதயத்தோடு, தெளிக்கப்பட்ட இருதயத்தோடு, சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரத்தோடு, விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு அவர் அண்டை சேரும்போது சமீபமாய் அவருடைய சமூகத்தில் வர ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார் அல்லவா? இந்த ஆண்டவருடைய பலத்த கிருபையை கர்த்தர் தருவாராக. தேவ சமூகத்தில் நின்று ஜெபிக்கிற ஒரு ஜெப ஊழியத்தை ஆண்டவர் தருவார். நிச்சயம் இந்த நாட்களில் ஒரு எழுப்புதலை காண்போம். 2வது, நாம் திறப்பிலே நின்று ஜெபிக்க வேண்டும். மனுஷனுக்கும் தேவனுக்கும் நடுவே நின்று ஜெபிக்கிற ஒரு ஜெபம். மோசே ஜெபித்தார். அதைத்தான் நாம் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனங்களில் வாசிக்கிறோம். 20, 21 வாசிக்கும்போது, திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன்.
தேடியும் ஒரு மனுஷனையும் நான் காணவில்லை. ஆகினால் தேவனுடைய கோபம் ஊற்றப்படும் என்று எழுதப்பட்டிருக்க வசனத்தை பார்க்கிறோம். தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக திறப்பிலே நிற்க ஒரு மனுஷனை ஆண்டவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். அவர் தேடியும் காணவில்லை என்றால், ஆண்டவர் தேடியும் காணவில்லை என்று சொன்னால், சர்வத்தையும் அறிந்தவர், சர்வ வியாபி, அவர் தேடியும் காணவில்லை. இன்றைக்கு உண்மையாய் ஊழியம் செய்து உண்மையாய் தேவ சமூகத்தில் நிற்கிற மனுஷர்களை தேடிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவருடைய இருதயம் அப்படிப்பட்டவர்களை காணும்போது சந்தோஷம் அடையும், மகிழ்ச்சி அடையும். தேவ ஆவியானவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். திறப்பில் நிற்கணும். எனக்கு தெரிந்த ஒரு ஊழியர் உண்டு. அவர் இப்பொழுது இல்லை. டேனிஃபோமம். அவர் பல தேசங்களுக்கு போவார். கம்யூனிச தேசங்களுக்கு போவார், முஸ்லீம் தேசங்களுக்கு போவார், இந்தியாவுக்கு வருவார். 10 நாட்கள் ஒரு அறையை எடுத்து ஆண்டவருடைய சன்னிதானத்தில் திறப்பில் நின்று அவர் ஜெபம் பண்ணுவார். கேமரூன் என்ற தேசத்தில் பஞ்சம் வந்தபோது போராடி ஜெபித்து அந்த பஞ்ச நிலைமையை மாற்றினார். கம்யூனிச பயங்கரமான சுவர்கள் உடையும்படி ஜெபித்திருக்கிறார். அவர் ஜெபித்து ஜெபித்தே மரணம் அடைந்தார். அவருடைய வாழ்க்கையில் அவர் சொன்னதெல்லாம் கடைசி நாட்களில் எனக்கு ஒரு கடிதம் எழுதினார். நான் தேவனோடு வாசம் பண்ண விரும்புகிறேன், தேவனோடு நான் போக விரும்புகிறேன், அவ்வளவு அன்பு என் இருதயத்தை நிரப்புகிறது என்று 80 நாள் உபவாசத்தில் 60வது நாள் எனக்கு கடிதம் எழுதி, கடைசியில் 70வது நாளே அவர் மரித்து போய்விட்டார். தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். அவருடைய வாழ்க்கையில் தேவனை நோக்கி செய்யும் ஜெபத்திலே போராடி திறப்பில் நின்று ஜெபம் பண்ணின அவருடைய வாழ்க்கை மறக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யத்தான் அந்த எழுப்புதலை காண திறப்பிலே நிற்கிற மனுஷர்களாக மாற்றணும் விரும்புகிறார். 3வது, நீங்கள் சுவரை அடைக்கிற மனுஷர்கள். அது மாத்திரமல்ல, உங்களை சுற்றிலும் வேலி அடைக்கணும். உங்கள் குடும்பத்தை சுற்றிலும், உன்னை சுற்றிலும், உன் ஊழியத்தை சுற்றிலும், உனக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் வேலி அடைக்கணும். கர்த்தரும் அடைக்கணும், நீயும் ஆண்டவருடைய சமூகத்தில் வேலி அடைத்து ஜெபம். சபையை சுற்றிலும் வேலி அடைக்கணும். சபைகளில் பிரிவினை உண்டாகணும். சபையின் ஊழியர்களுடைய குடும்பங்களில் பிரிவினை உண்டாகணும். சபைகளில் குழப்பம் உண்டாகணும் என்ற குறிக்கோளோடு சாத்தான் பல இடங்களில் கிரியை செய்து வருகிறான். சபையின் மக்கள் மத்தியில் ஒருமனத்தை கெடுத்து போடுகிறான். சபையின் ஊழியர்கள் கடைசி காலங்களிலே அவருடைய வாழ்க்கை பலவிதத்திலும் கெடுக்கப்படுகிற நிலைமையில் வருகிறது. இப்படிப்பட்ட நாட்களில் வரும்போது நம்மை சுற்றிலும் வேலி அடைத்தால், ஆண்டவரும் வேலி அடைக்கணும், நாமும் ஜெபிக்கணும். அப்படி ஜெபித்தால் மாத்திரம் ஆண்டவருடைய கரம் இறங்கி வரும். அந்த ஜெப வாழ்க்கையில் நிச்சயமாக குடும்பத்தை சுற்றிலும் வேலி அடைக்கிறத பார்க்க முடியும். உன் ஜெபத்தை, உன் கண்ணீரை கேட்டு உன் குடும்பங்களை ஆண்டவர் பாதுகாப்பார். பிள்ளைகளை பாதுகாக்கணும். பிள்ளைகள் சீர்கட்டு போய் கொண்டிருக்கிற காலம். பிள்ளைகளை சுற்றிலும் வேலி அடைக்கணும். மனதை சுற்றிலும் வேலி அடைக்கணும். உன் சரீரத்தின் அவயவங்களிலே வியாதிகள் வந்து பாழ்படுத்தி விடாதபடி வேலி அடைக்கணும். ஆண்டவருடைய கிருபை இந்த நாட்களில் இறங்கி வரட்டும். தேவன் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கும் போது கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற மனுஷர்கள், திறப்பின் வாசல் நிற்கிற மனிதர்கள், சுற்றிலும் சுவரை அடைத்து வேலி அடைக்கிற ஒரு ஊழியத்தை கர்த்தர் தருவாராக. 4வதாக, வெற்றி வரும் வரைக்கும் இரவும் பகலும் தேவனுடைய சன்னிதானத்தில் மதில்களிலே
இரவும் பகலும் நிற்கிற ஜாமக்காரர்கள், எருசலேமை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் இருக்கிற ஜாமக்காரர்களை நான் கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வெற்றியை காணும் வரைக்கும் விடாமல் இரவும் பகலும் ஜெபிக்கிற ஜெபம். சபைகளில் 24 மணி நேரம் ஜெபிக்கிற ஜெபம் உண்டா? சபையில இரவும் பகலும் ஜெபிக்கிற ஜெபம் இருக்கிறதா? இரவு நேரங்களில் சத்துரு இருளிலே கிரியை செய்கிற காலங்களில் சபை தூங்கிக் கொண்டிருக்குமானால் எழுப்புதல் எப்படி வரும்? ஊழியர்கள் தூங்கிக் கொண்டிருப்பார்களே ஆனால் எழுப்புதல் எப்படி வரும்? இரவும் பகலும் சபையிலே ஜாமக்காரர்களை எழுப்ப வேண்டும். அதுதான் கடைசி காலத்தில் ஆவியானவர் செய்ய விரும்புகிறது. ஜெபம் இல்லாமல் ஆராதனைகள் நடைபெறுகிறது. ஜெபம் இல்லாமல் ஊழியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நாட்களில் கர்த்தர் இவைகளெல்லாம் மாற்றி அமைத்து ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறார். கர்த்தருடைய ஊழியர்களே என்ன செய்ய வேண்டும்? உபாகமம் 10:8-9 வாசிக்கும் போது, அக்காலத்திலே கர்த்தருடைய உடன்படியை பெட்டியை சுமக்கும் இந்நாள் வரைக்கும் நடந்து வருகிறது போல கர்த்தருடைய சந்நிதியில் நின்று அவருக்கு ஆராதனை செய்வதற்கும் அவருடைய நாமத்தை கொண்டு ஆசீர்வதிப்பதற்கும் கர்த்தர் லேவியின் கோத்திரத்தை பிரித்தெடுத்தார். ஆகையால் அவன் சகோதரருடைய பங்கும் சுதந்திரம் இல்லை. உன் தேவனாய கர்த்தர் அவனுக்கு சொன்னபடி கர்த்தரே அவனுக்கு சுதந்திரம். கர்த்தருடைய சந்நிதியில் அவருடைய சமூகமாகி அவருடைய பெட்டியை சுமக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் நின்று அவரை ஆராதிக்கணும். கர்த்தருடைய நாமத்தை கொண்டு ஆசீர்வதிக்கணும். தேவனுடைய ஊழியர்களுடைய முக்கியமான ஊழியம். அப்பதான் எழுப்புதல் வரும். நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார், சபிப்பதற்கல்ல. அவர் நாமத்தை கொண்டு ஆசீர்வதிக்கணும். அவருடைய சன்னிதால் நின்று ஆராதிக்கணும். அவருடைய சமூகத்தை சுமக்கிற ஊழியராக இருந்தால் நிச்சயம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவ கரம் உங்களோடு கூட இருக்கும். தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு சபை மக்களையும் ஊழியர்களையும் ஆண்டவரே இந்த நாட்களில் இப்படிப்பட்ட அனுபவத்துக்கு கொண்டு வருவீராக. வாதைகள் பெருகும்போது, உடைய வருகை சமீபமாய் இருக்கும்போது ஜெபத்தை கேட்பீராக, பதில் தருவீராக. எப்படியாயினும் ஒரு எழுப்புதலை தந்துவிடும். என்னை மாற்றும், எங்களை மாற்றும். உடைய கிருபை மாத்திரம் சூழ்ந்து கொள்ளட்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்காக, ஒவ்வொரு ஊழியர்களுக்காக, ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். சபையில் ஒரு மாற்றத்தை காண அருள் புரிவீராக. தேவனே வாதைகளை மாற்றும். தேவனே கொள்ளை நோயை மாற்றும். தேவனே சபைகளை வளரச் செய்யும். ஒரு எழுப்புதலை காண கிருபை தருவீராக. உடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதியும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே. எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.